இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக, தொடர்ந்து பேசுவாராக. இந்த நாளிலும் வேதத்தில் இருந்து உடன்படிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை இருக்கு, நமக்கு தெரியும். ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொன்று புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாரால் வந்தது, யாரால் கொடுக்கப்பட்டது, அந்த உடன்படிக்கையினால என்ன நடந்தது, அந்த உடன்படிக்கையின் மூலம் ஜனங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள். புதிய உடன்படிக்கை யாரால் கொடுக்கப்பட்டது, அந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் ஜனங்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையானது தேவனால் கொடுக்கப்பட்டது. அது ஒரு மனிதனிடத்திலே தேவன் கொடுத்தார். தேவன் ஒரு மனிதனிடத்திலே கொடுத்தார். அந்த மனிதனது ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஜனங்களுக்கு சொன்னார் என்று சொல்லித்தான் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. அப்போ ஃபர்ஸ்ட் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நமக்கு மோசை யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவருக்கு மோசை என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக அந்த தேசத்துல இருக்கும்போது தேசத்துல பிறந்த ஒருவர் மீது எல்லா ஆண் பிள்ளைகளையும் எகிப்தினுடைய நைல் நதியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது இந்த நாணல் பெட்டியிலே வைத்து சுற்றிலும் கீழ் பூசி இந்த மோசையை நாணல் பெட்டியிலே வைத்து அந்த நைல் நதியிலே வைக்கிறார்கள். இதை பார்த்த பார்வோனுடைய மகள், அந்த பார்வோன் தான் சொல்றான், எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும், கொன்னுரு, பெண் பிள்ளைகளை உற்று, ஆண்களை கொண்டு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டான், அவன் பெருகிக்கிட்டே இருக்கான், பெருகி போய்கிட்டே இருக்கிறான், கண்ட்ரோல் பண்ண முடியல, பெண்களை விட்டுருங்கிறான். ஆனா மன்னர் கட்டளையிட்டு இருக்கிறார் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த மோசே நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்டு நைல் நதியிலே விடப்படுகிறார். தமக்கையா இருக்கிற சகோதரியா இருக்கிற மிரியாம் மோசைக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தி நைல் நதிக்கு வருகிறாள். ஒரு பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்கிறாள். அவள் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறாள். உடனடியாக சகோதரியா இருக்கிற மிரியாம் வந்து சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டும். உடனே அழைத்து கொண்டு வா. அந்த தாயை கூட்டிட்டு வர்றா. மோசேனுடைய தாயை கூட்டு வர்றா. கையில கொடுத்துட்டு சொல்றா, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துறேன், அவனுக்கு சம்பளம் தானே. பாருங்க, மோசைய வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்த ஆண்டவன் ஆண்டவர். பிள்ளைய வள, அவனுக்கு சம்பளம் தர்றேன். எந்த அரண்மனை, அந்த அரண்மனை தான் கட்டளிட்டுச்சு, பார்வோன் தான் கட்டளிட்டான். பார்வையுடைய குமாரத்தி வா. எவ்வளவுக்கும் தெரியும், குமாரத்துக்கு தெரியும் மன்னர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா எந்த அரண்மனை எபிரேய பிள்ளைகளை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னதோ அதே அரண்மனையிலே மோசே வளர்கிறார். அதே எகிப்திய அரண்மனையிலே மோசே வளர்கிறார். கொஞ்ச நாள் எகிப்திய கலைகள் எல்லாம் கற்கிறார் மோசே. பின்பதாகத்தான் அவர் வனாந்தரத்திற்கு ஓடி போகிறார். தேவனால், தேவ பர்வதத்திலே கத்தரை பார்க்கிறார். ஆண்டவரோடு இடைபடுகிறார். கர்த்தர் அவரோடு பேசி அவரை எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தன வீடா இருக்கிற எகிப்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வந்து எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். செங்கடலை தாண்டி அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த சீனாய் மலைக்கு அருகிலே அவர்கள் வரும்போதுதான் ஆண்டவர் இவர்களுக்கு உடன்படிக்கையை கொடுக்கிறார். 10 கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றோம். ஒரு உடன்படிக்கையா நமக்கு தெரியும், ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் உடன்படிக்கை செய்து கொள்வது. அந்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட், முதல் உடன்படிக்கை. ஒரு மனுஷன் என்ன செய்யணும், ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்,
அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையை தேவன் மோசேயின் இடத்துல கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையை மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் அதன்படி நடக்கிறார்கள். இதான் முதலாவது உடன்படிக்கை, மோசேயின் மூலமாக வந்த உடன்படிக்கை. தொடர்ச்சியாக நாம் மற்ற உடன்படிக்கைகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர், எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், எங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் தம்முடைய மாறாத உன்னதமான வல்லமையான கரம் எங்களோடு கூட நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.